எங்கள் நிலத்தை ஆட்சி செய்த முருகனுக்கே இந்த இடத்தில் இடமில்லை என்று சொன்னால் நீ யாரடா வந்து என் நிலத்தில் வந்து ஆட்சி செய்வதற்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆங்கிலேயன் வந்தான். ஆங்கிலேயன் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாம காட்டுமிராண்டிகள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரெஸ் கொடுத்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்வி கொடுத்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நாகரிகம் இருந்தது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் இருந்தது. எல்லா விதமான கட்டுக்கதைகளையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை பெண்களை அழித்தாலும் அந்த பெண்கள் நிமிர்ந்து வீறு கொண்டு எழுந்தால் இந்த தேச குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு தேசத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பெண்களுக்கு இருக்கிறது. என்னே நீ திட்டுற நானே உனக்கு ஓட்டு போட்டேன். என்னை தான் நீ திட்டுற. ஆனா நான் என்ன பண்ணேன்? எனக்கு கொஞ்சமாவது மானம், சூடு, சொரணம், வெக்கம் எல்லாம் இருக்கணும்ல. என்னுடைய மொழியை, இறைவனின் மொழியை, காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவனை தமிழினத்தின் தந்தை என்று சொல்லி நாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு இனம் இந்த சமூகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை விட்டு செல்கிறது என்று சொன்னால், அதற்கான சான்றுகள் ஒரு இடத்தில் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது தமிழகம்தான், தமிழ் பூமிதான், தமிழ் மண்ணில் தான் அந்த மனிதன் வாழ்ந்ததற்கான, சாதாரணமாக அல்ல, 60,000 ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் தமிழகம். அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு பூமியில் நாம் பிறந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, தமிழ் வேதகாலம் என்று சொன்னால், வேதகாலத்திற்கு முன்பாகவே சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த மண் தமிழகம். தகடூருடைய அதியமான் அந்த நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அதிசயமான ஒரு நெல்லிக்கனி கிடைக்கின்றது. அந்த நெல்லிக்கனியை யாருக்கு அவன் பரிசாக கொடுத்தான்? அண்டை நாட்டு மன்னருக்கு கொடுத்தாங்களா? இல்ல மிகப்பெரிய செல்வந்தருக்கு கொடுத்தாங்களா? இல்ல மிகப்பெரிய வேற யாராவது ராஜாவுக்கு கொடுத்தாங்களா? யாருக்குமே கொடுக்கவில்லை. இந்த உலகில் தமிழுக்காக தொண்டு செய்த அவ்வை பாட்டிக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தான் அதியமான். அப்போது சிறு வயதிலேயே தன்னுடைய இளமையை துறந்து முதுமை பருவம் எய்தி தன் வாழ்நாள் முழுமைக்குமாக தமிழகத்தின் அந்த அவ்வை பிராட்டி கால்படாத இடமே கிடையாது. அவ்வை பிராட்டி எங்க வாழ்ந்தாங்க? தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்க. அவ்வை பிராட்டி யாருக்கு தொண்டு செய்தார்கள்? தமிழுக்கு தொண்டு செய்தார்கள். அவ்வை பிராட்டி யாரை வணங்கினாள்? முருகனை வணங்கினாள். அப்போது இந்த தமிழ் மண் யாருடைய நிலம்? முருகனின் நிலம். இந்த தமிழ் மண் யாருடைய அரசாட்சியின் கீழ் வந்தது? முருகனின் அரசாட்சியின் கீழ் வந்தது. அவ்வை பாடியது தமிழை, அவ்வை சுவாசித்தது தமிழை, அவ்வை உட்கொண்டது தமிழை, அவ்வை வாழ்ந்தது தமிழால். இந்த தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானையே தினம்தோறும் நினைத்தால், அப்படி இந்த முருகப்பெருமானின் மண்ணான தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு தீபமேற்ற அனுமதி இல்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் களப்பணி எப்படி செய்கிறோம் என்பதை சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்போது எப்படி அந்த களப்பணியை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, வேத காலத்திற்கு முன்பாக அவ்வை பிராட்டியை சொன்னோம். தமிழ் பூமி இது. கல் தோன்றி மண் தோன்றாக ஆழத்தில் வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியில் பிறந்தவர்கள். முருகன் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன், தமிழ் என்றாலே முருகன், முருகன் என்றாலே தமிழ். தமிழின் ஒட்டுமொத்த உருவமாக தமிழ் நிலத்தை ஆட்சி செய்த முருகனுக்கு இங்கு இடமில்லை என்று சொன்னால், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒன்றை சொல்லுகிறார்கள். அந்நிய பூமியில் இருந்து வந்து எங்கள் நிலத்தை ஆட்சி செய்த ஒருவனுடைய பெயரை போட்டு அவனுடைய கல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
எங்கள் நிலத்தை ஆட்சி செய்த முருகனுக்கே இந்த இடத்தில் இடமில்லை என்று சொன்னால் நீ யாரடா வந்து என் நிலத்தில் வந்து ஆட்சி செய்வதற்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? மக்கள் எப்போது மக்கள் எழுச்சியாக இந்த உணர்வுகள் மக்களின் இதயத்திற்குள் சென்று உணர்வாக வெடித்து கிளம்புகின்றதோ ஒருவரும் அந்நிய சக்திகள் யாரும் இந்த தமிழ்நிலத்தை ஒன்றும் நீங்கள் செய்துவிட முடியாது. வேதகாலம் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயன் வந்தான், ஆங்கிலேயன் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாம காட்டுமிராண்டிகள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரெஸ் கொடுத்தான், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்வி கொடுத்தான், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நாகரிகம் இருந்தது, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் இருந்தது. எல்லா விதமான கட்டுக்கதைகளையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்திலேயே ஏறக்குறைய 7102 மொழிகள் இருக்கின்றன. அப்படி 7102 மொழிகளிலே செம்மொழிகளாக ஏறக்குறைய 20,000 அறிஞர்கள் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக மொழியியல் வல்லுநர்கள் கூடி ஆராய்ச்சி செய்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டவை 6 மொழிகள். 6 மொழிகளில் 4 மொழிகள் மக்களின் பேச்சு வழக்கில் இருந்து தள்ளி போய்விட்டது. 2 மீதம் இருக்கிறது. ஒன்று சீனம், 2வது தமிழ். ஆனால் அப்படிப்பட்ட தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவனை தமிழகத்தின் தலைவர் என்று சொல்லி 60 ஆண்டு காலம் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் ஓட்டளித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, கொஞ்சம் நினைவில் நினைத்து பாருங்கள். என்னையே நீ திட்டுற எனக்கே நானே உனக்கு ஓட்டு போடுறேன், என்னை தான் நீ திட்டுற. ஆனா நான் என்ன பண்ண, எனக்கு கொஞ்சமாவது மானம், சூடு, சொரணம், வெக்கம் எல்லாம் இருக்கணும்ல. என்னுடைய மொழியை, இறைவனின் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவனை தமிழினத்தின் தந்தை என்று சொல்லி நாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேத காலத்தில் அப்படி இல்லை. பெண்களுக்கான கல்வி மிகவும் அதிகமாக இருந்தது, பெண்களுக்கான உரிமை அதிகமாக இருந்தது, பெண்களுக்கான சுதந்திரம் அதிகமாக இருந்தது. நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்கோம், ரிக், யசுர், சாம, அதர்வண வேதம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதில் சாம வேதத்தில் அந்த வேதத்தை இயற்றும் பொழுது அந்த வேதம் செய்கின்றவர்களினுடைய மனைவிமார்கள் அந்த சாம கானத்தை பாடினார்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்போ பிரிட்டிஷார் வருவதற்கு முன்பாகவே, ஏன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, வேதகாலம் என்பது என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 1500 1000 ஆண்டுகள். கிறிஸ்துவே பிறக்கலையே. நீ பிறப்பதற்கு முன்பாகவே நான் கல்வியில் சிறந்து விட்டேன், நீ பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய நாகரிகம் சொல்லித்திருந்தது, நீ பிறப்பதற்கு முன்பாகவே என் சமூக கட்டமைப்பு உலகின் அனைத்து நாகரிகங்களுக்கும் சவால் விடும் வகையில் உயர்வாக இருந்தது. ஆனால் எங்களை பார்த்து நீ சொல்கிறாய், உங்களுக்கு நான் தான் படிப்பு சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு நான் தான் உடையணிக்க கற்றுக் கொடுத்தேன், உங்களுக்கு நான் தான் சுதந்திரம் கொடுத்தேன், உங்களுக்கு நான் தான் நாகரிகம் என்பதையே சொல்லிக் கொடுத்தேன் என்பது இந்திய துணை கண்டத்தில் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பாரத தேசம் மட்டுமே பாலாரும் தேனாரும் ஓடுகின்ற இடமாக, செல்வ செழிப்பான பூமியாக இருந்தது என்று நாம் சொல்லவில்லை, ரோமானியரும் கிரேக்கரும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்தில் பாரத தேசம் மட்டுமே பாலாரும் தேனாரும் ஓடுகின்ற சொர்க்க பூமியாக, தவ பூமியாக, புண்ணிய பூமியாக, கர்ம பூமியாக இருந்தது என்று சொன்னால், வேத காலத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். பிரிட்டிஷார் நம் நாட்டை கொள்ளையடிக்க வந்தார்கள். பிரிட்டிஷார் வந்த உடனே நமக்கு எல்லாம் தெரியும், வட இந்தியாவிலிருந்து தென்னி இந்தியாவிலிருந்து பாரத தேசம் முழுவதுமான போராட்டங்கள் அங்கங்கே வெடித்து சிதறுகிறது. 1857 நடந்த போரை தான் முதல் சுதந்திர போர் என்று நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதல்ல முதல் சுதந்திர போர். வேலூரில் நடந்த சிப்பாய் கழகம் தான் முதல் உலக போர். இப்படி வரலாற்றின் பக்கங்களில் இருந்து எண்ணற்ற விஷயங்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நாம் அதையெல்லாம் உண்மையான வரலாறுகளை தேடி பிடிக்க வேண்டும். பெண்கள் நீங்கள் இருப்பதால் சொல்கிறேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பெண் என்பவள் சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை நீங்க அழிக்கவே முடியாது.
நீங்க எத்தனை முறை பெண்களை அழித்தாலும் அந்த பெண்கள் நிமிர்ந்து வீறு கொண்டு எழுந்தால் இந்த தேச குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு தேசத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பெண்களுக்கு இருக்கிறது. இந்த பெண்களுடைய வரிசையை நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. இந்த பெண்கள் அனைவருமே தேசத்திற்காக மண்ணிற்காக போராடினீர்கள் என்பதற்காக நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பெண்கள் அனைவருமே தேசத்திற்காக உதவினார்கள் என்பதுதான் நமக்கு எல்லாமே தெரியும். 1780களிலே வேலு நாச்சியாரும் குயிலியும் பற்றி தெரியும். பெண்களுக்கான முதல் இராணுவ படையை அமைத்தவர் வேலு நாச்சியார். அதை நாம் பெருமையோடு இங்கே நினைவு கூற வேண்டும். அதே போல் வடநாட்டு ராணிகளுக்கும் வேலு நாச்சியாருக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாட்டை சொல்கிறேன். அதுவும் அவர்களை நான் சிறிது எடை குறைவாக சொல்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. வடநாட்டிலே ஒரு போர் நடக்கிறது, ஆங்கிலேயர் வந்து விட்டார், அவர் சிறைபிடிக்கப்படுகிறார், அவர் கணவர் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆங்கிலேயர்களின் அக்கிரமங்களுக்கு ஆளாகிவிடக் கூடாது, கொடியவர்களின் கையில் நாம் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தீயை கொளுத்தி உடன்கட்டை ஏறுவது அங்கே வழக்கம். ஆனால் வேலு நாச்சி அதை செய்யவில்லை. என் கரவரை முத்துவடுகநாதரை சூழ்ச்சியாக கொலை செய்த பிறகும் ஆங்கிலேயரை பழிதீர்க்க வேண்டும், என்னிடமிருந்து படித்த நிலங்களை எல்லாம் தேடி 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 அவனை அடித்து விரட்டி இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக அவள் எந்த இடங்களை எல்லாம் இழந்தாளோ அத்தனை இடங்களையும் வேலு நாச்சி மீட்டாள். இந்திய வரலாற்றின் பக்கங்களில் ஆங்கிலேயரிடம் தோற்ற அத்தனை நிலங்களையும் பெற்றெடுத்த மீட்டெடுத்த ஒரே மகாராணி வேலு நாச்சி. அவளுக்கு குயிலி என்று உடையாள் என்று 2 பேர் இருந்தார்கள், அவர்களும் பெண்தான். 1800 இது மறைக்கப்பட்ட வரலாறு. பாஞ்சாலங்குறிச்சி நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன சொல்லுவோம், சுதந்திர போராட்டம் அந்த வீரர்களை பற்றி ஏதாவது ஒரு மாறுவேற போட்டி என்றாலே நான் முதலில் போடுவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா நீ யார் வரி கேட்பதற்கு. இந்த வசனம் எல்லா பேருக்கும், என்னை ஒத்த என் அனைத்து சகோதரிகளுக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்டபொம்மனை காட்டிலும் சகோதரிகளை வரலாறு மிக மிக முக்கியம். கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த வரலாறு போர் வெறும் 4 நாட்கள் தான். அவனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றிலுமாக தகர்க்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் வருகின்றான் அவனுடைய தம்பி ஊமத்திரை வருகின்றான். ஆள் பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக ஏதோ நோய்வாய்ப்பட்டவனை போல் இருப்பான். ஆனால் கட்டபொம்மனை விட 1000 மடங்கு திறமைசாலி, கட்டபொம்மனை விட 1000 மடங்கு புத்திசாலி, கட்டபொம்மனை விட இந்த பிரிட்டிஷாரை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று ஏன் அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண் முழுவதும் ஊமைத்துறையை சொல்வது என்னவென்று சொல்கிறார்கள் தெரியுமா? சாமி என்றுதான் அழைப்பார்கள். அவரை திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உருவமாகவே பார்க்கின்ற மக்கள் அங்கே இருந்தார்கள். போயாச்சு, கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகின்றான். கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் விஜயரங்கநாத தொண்டைமான். 4 நாட்களுக்கு பிறகும் கட்டபொம்மனை விடுவித்தார்கள். அப்படி அந்த ஊமைத்துறை மிக நீண்ட நெடிய வரலாறு, காலத்தின் அருமை குருதி மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். ஊமைத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மன் போரிட்டது வெறும் 4 நாட்கள். ஆனால் ஊமைத்துறை ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டது ஏறக்குறைய 4 மாதங்கள். 6 நாட்களில் பிரிட்டிஷார் தகர்த்த கோட்டையை அவன் கட்டு முடிக்கின்றான். அப்படி கடைசியாக அவனுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையில போர் நடக்குது. போர்ல அங்கங்க எல்லாம் முடிக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை இன்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய அளவிலே உயிர் சேதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே நடந்த போரில் வடக்கு வாசல் வழியாக அங்கிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் நீங்கள் தப்பிச் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஏறக்குறைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, 1801ஆம் ஆண்டு 1056 பெண்களும் குழந்தைகளும் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. அங்க கட்டபொம்மனுடைய தாய் ஆறுமுகத்தாயம்மாள் என்ன ஆனான்னு தெரியல. கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாவுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. செவத்தையாவின் மனைவி, ஊமத்துறையின் மனைவி, யாருக்கும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் கடைசியா உக்கிரமா போர் நடக்குது. மே மாதம் என்று நினைக்கிறேன் 1801களில்.
அப்ப எல்லாம் போர் செய்யறாங்க, கை தனியா கால் தனியா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு அம்மா வேகமா வர்றாங்க. அந்த அம்மா பேரு, சகோதரிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தாயினுடைய பெயர் முத்தம்மா. அந்த முத்தம்மா தன்னுடைய மகனை தேடி வருகிறாள். அவனுடைய பெயர் சிவசம்பு. சிவசம்புவை தேடி அந்த அம்மா ஓடி வர்றாங்க. எல்லாம் சொல்றாங்க, அம்மா போர் நடந்துட்டு இருக்கு, உன் பையன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குதா, நீ போய் பார்க்கலையா என்று சொன்ன உடனே 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து வச்ச அந்த தாய்க்கு உடலும் மனமும் வலித்து தன்னுடைய மகனை தேடி ஓடுகின்றாள். அங்கே பார்க்கிறாள், குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான் மகன். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ஓடுறாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், அம்மா என்னை காப்பாத்தாத, நான் ஏற்கனவே இறந்து விடுகிற நிலையில இருக்கிறேன், பக்கத்துல சாமி படுத்து கிடக்கிறாரு, தயவு செய்து அவரை நீ தூக்கிட்டு போய் காப்பாத்து, அவர் இருந்தா இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பாத்திடுவாரு என்று சொன்னான் அந்த சிவசம்பு. உடனே பக்கத்துல போய் காமிக்கிறான், ஊமத்துறை அங்கே குற்றுயிரும் கொலையுருமாக படுத்து கிடக்கிறான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நாம செய்வோமா? நான் இப்போது உங்களிடம் கேட்கிறேன், நம்முடைய மகன் யாராவது குற்றியிரும் கொலையுருமாக படுத்து கிடக்கின்ற பொழுது, போரிலே காயப்பட்டு கிடக்கின்ற பொழுது, தன்னுடைய மகனை காப்பாற்றாமல் அந்த நாட்டின் மன்னனின் மகனை காப்பாற்றுவோமா? இன்று ராணிகளை பற்றி பேசுகின்றோம், ராஜாக்களை பற்றி பேசுகின்றோம். ஒரு விதத்தில் அவர்கள் எல்லாரையும் விட இந்த ஏழை தாய் முத்தம்மா இந்த மண்ணை காப்பதற்காக தன் மகனை 10 மாதம் சுமந்து பெற்ற மகனை கொலைக்களத்திலே போர்க்களத்திலே விட்டு விட்டு ஊமத்துறையை சுமந்து செல்கிறார். குடிசைக்கு சுமந்து சென்று அவளுக்கு வைத்தியம் செய்கிறார்கள், காப்பாத்துறாங்க, மருந்தெல்லாம் கட்டி காப்பாத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாங்க, அங்கங்க போலீஸ்க்கு தகவல் போயிருது, வெள்ளக்காரனுக்கு தேடி வர்றாங்க, ஊமத்துறை எப்படியோ தப்பிச்சுட்டாருன்னு. அப்போ அந்த சமயத்துல வந்து காலரா நோய் பரவிட்டு இருக்கு, ஒரு அம்மை நோய் பரவிட்டு இருக்கு. உடனே சொல்லிடுறாங்க, ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இவருக்கு வந்து ஒரு அம்மையால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதனால நாங்க வந்து அவரை கூட்டிட்டு போறோம்னு சொன்ன உடனே வெள்ளைக்காரர்களுக்கு நோய் என்றால் கொஞ்சம் பயம். உடனே போயிட்டாங்க. அங்கிருந்து அந்த ஏழத்தாய் முத்தம்மாவும் அங்கே இருந்த சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி மருது சகோதரர்களுக்கு அனுப்புகிறார்கள். சிறுவையனுக்கு மருது சகோதரன் இடம் தேடி அனுப்புகிறார்கள். ஆக இன்று பாஞ்சாலங்குறிச்சி என்ற மண்ணிற்காக போராடி நான் ஊமைத்துறை 4 மாதங்கள், அதை நாம பதிவு பண்ணல, ஆங்கிலேயர்கள் வேல்ஸ் என்ற அதிகாரி பதிவு செய்திருக்கிறான். நாம எதையுமே சரியா பதிவு பண்ணல. அவன் சொல்லி இருக்கிறான், நான் பார்த்த வீரர்களையே அதி உன்னதமானவன் ஊமத்துறை என்று எழுதியிருக்கிறான். மருது சகோதரர்களையும் பிடிச்சிட்டாங்க. ஊமத்துறையை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அம்மா காப்பாத்துறதுனாலதான் இன்னைக்கு ஊமத்துறை நின்னா, போர் செஞ்சான், கடைசியில் அவன் தோத்து போயிட்டான். சகோதரிகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நம் நாட்டு மன்னர்கள் தோல்வி அடையவில்லை, துரோகத்தால் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலை இனிமேலும் வராமல் பார்த்துக் கொள்வது தாய்மார்களாக நமது கடமை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மருது சகோதரர்கள் தூக்குல போடுறதுக்கு நிப்பாட்டிட்டாங்க. ஏறக்குறைய 500 பேர் சுத்தி இருக்கிறான். ஊமத்துறைங்கிற பேர் என்ன, சரியா வாய் பேச முடியாது, சரியா காது கேட்க தெரியாது. ஆனா மருது சகோதரர்களுடைய வீரம் அளவிட முடியாதது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷார் சுத்தி வளைச்சிட்டான். புதுக்கோட்டை தொண்டமானுடைய படைகள் இருக்கிறது, தஞ்சாவூரில் இருந்து படைகள் வருகிறது. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக, மருது சகோதரர்களுக்கு ஆதரவாக இல்லை. நம்முடைய துரோகிகள் ஆங்கிலேயனுடன் இணைந்து நம்மை தோற்கடிக்க வர்றாங்க. எல்லா பேரும் சுத்தி நின்னுட்டாங்க. அப்ப மருது என்ன சொல்றார், பெரிய மருது அவர்கள் என்ன சொல்கிறார், தயவு செய்து எல்லாம் தனித்தனியா போங்க, ஒன்னா கடந்து சாக வேண்டாம், அவன்கிட்ட பிடிபட்டு சாக வேண்டாம், தயவு செய்து அவர்கள் தனியாக போய் போராடுங்க அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது சின்ன மருதும் அதே சொல்றார். ஆக வீரத்தின் விளைநிலமாக இருந்த மருது சகோதரர்களே தன்னுடன் பயணித்தவர்கள் இறந்துவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் தனித்தனியாக போய் போராடுங்க, ஒன்னா இருந்து செத்து போயிட வேணான்னு சொல்றப்ப வாய் பேச முடியாத ஊமைத்துறை ஏறக்குறைய 1/2 மணி நேரம் சைகை பாஷையில பேசுறான். செத்து போனாலும் செத்து போவோமே தவிர உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு 1/2 மணி நேரம் பேசியதை ஆங்கிலேய அதிகாரி வேல்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் குறித்து வைக்கிறான் என்று சொன்னால், இந்த மண்ணிற்காக, இந்த நாட்டிற்காக அவர்கள் செய்த தியாகம் அளவிட முடியாதது. அடுத்து நீராரியா என்ற ஒரு பெண்ணை பற்றி நான் சமீபத்திலே படித்தேன். இவர்கள் எல்லாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்.
உங்களுடைய ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று நேதாஜி சொன்னதை கேட்டு எல்லா பேரும் போனாங்க. எத்தனையோ பெண்கள் போனாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சென்றது தமிழகத்தில் இருந்துதான். அப்படி சென்றதில் நீரா ஆரியா என்ற பெண் ஏறக்குறைய உத்தரப்பிரதேசத்தில் மிக செல்வ செழிப்பான குடும்பத்துல அந்த அம்மா பிறந்திருக்காங்க. ஆனா அவர்களுக்கு தேசத்தின் பால் ஒரு ஈடுபாடு, இந்த நாட்டை பிரிட்டிஷ்கார் ஆண்டதோ அது எதுவுமே பிடிக்கல. அவருக்கு மிகுந்த ஆழ்ந்த நம்பிக்கை இந்து தர்மத்தின் மேலையும் நமது தேசத்தின் மீதும் அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் இருக்கிறதுனால அவங்களால அந்த தேசத்திற்கான விடுதலை போராட்டங்களில் நாம் எப்படியாவது கலந்துக்க மாட்டோமான்ற ஒரு இடைவிடாத ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கு. அப்போ திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் யாரை பண்ணுகிறார்கள்? அங்கதான் விதி விளையாடுது. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு விசாரணை அதிகாரியை அவர் கணவராக பெறுகிறார். அப்ப வீட்டுக்குள்ளே மோதல் வருது. கணவர் ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மனைவி நீரா ஆரியா இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார். இருவருக்கும் இடையான மோதல் வருகிறது. கடைசியில் அந்த பெண் யாரு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை ஐஎன்ஏவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். உளவு பிரிவில் இந்த இந்திய தேசிய ராணுவத்தில் முதல் பெண் உளவாளி என்று பெயரிடப்பட்டவர் நீரா ஆரியா. அந்த பெண் வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப கணவருக்கு புத்தி வேலை பார்க்குது. சூழ்ச்சியா நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம வீட்டம்மா அந்த ராணுவத்துல போய் வேலை பார்க்கறாங்க, நம்ம வீட்டம்மாவே அப்படி ஃபாலோ பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற இடத்த எப்படியாவது இந்த அம்மாவை கண்டுபிடிச்சு சொல்லுவான். வேற வழி இல்ல. கணவர் டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவாங்க? மனைவிகள் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்ற ஒரு புத்தியில சூழ்ச்சியில அவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா நேதாஜி இருக்கிற இடத்த நீ காமிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு இருவருக்குமான மோதல் வெடிக்கிறது. கடைசி வரை அந்த அம்மா சொல்லல. எப்படியோ இந்த கணவன் பின்னாடி அவரை தேடி நேதாஜியை பார்த்து ஷூட் பண்றாரு. ஆனா நேதாஜி அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சுக்கிறாரு. ஆனா நேதாஜியினுடைய கார் டிரைவர் அதுல பாதிக்கப்பட்டாங்க. இங்கேதான் நீரா ஆரியா என்ற பெண்ணினுடைய அந்த தேசத்தின் மீதான பெரும் காதல் ஒளிந்திருக்கின்றது. அவ கணவன்லாம் பார்க்கல. என்னுடைய இந்த தேசத்திற்கான சுதந்திரத்திற்காக எல்லாவற்றையும் திரட்டி போராடுகின்ற ஒரு உத்தமரையா நீ கொல்ல நினைத்தாய் என்று சொல்லி தன்னுடைய கணவரையை குத்தி கொன்றால் நீரா ஆரியா. அவர் பிரிட்டிஷ் ராணுவத்துல மிகப்பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்லுவான்? உடனே சும்மா விடுவானா? ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போ பேரம் பேசுறான். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, உனக்கு ஜாமீன் எல்லாம் கொடுக்குறோம், ஆனா தயவு செய்து நேதாஜி இருக்கிற இடத்தை மட்டும் காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவள் ஒருபொழுதும் அதற்கு சம்மதிக்கவில்லை. நீங்கள் என்ன கொடுமைகள் செய்தாலும் சரி, நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கின்ற இடத்தை நான் உங்களுக்கு காட்டி தருவேன், காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, சகோதரிகளே, அவளுக்கு நேர்ந்த கொடுமை என்ன தெரியுமா? அவளுடைய 2 மார்பகங்களும் வெட்டி எடுக்கப்பட்டன. 2 மார்பகங்கள் பிரிட்டிஷாரால் வெட்டி எடுக்கப்பட்ட பொழுதும் தன் கொண்ட கொள்கைக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, இந்த தேசத்தின் மீது கொண்ட பேரன்பினால், பெரும் காதலினால் அவள் தேசத்தின் பக்கம் நின்றாள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நின்றாள். அதனால் அவளுடைய தியாகம் மிகவும் அளப்பரியது. சகோதரிகளே, இந்த தேசத்தின் மீதான காதல் மட்டுமே. எல்லாம் நடிகைகளை கொண்டாடுகிறோம். இப்பொழுது சமீபத்திலே கூட நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு நடிகை வேகமா வர்றாரு, அப்படி லேசா அப்படி கால் ஸ்லிப் ஆயிருது. உடனே 10 பேர் ஓடி அப்படி தூக்குறாங்க. கால் ஸ்லிப் ஆகிறதுல என்ன ஆக போகுது? ஏனென்றால் நமது தேசத்தின் டிசைனை அப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் மாண்புகளுக்காக ஒரு பெண் ஆங்கிலேய அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி தன்னுடைய மார்பகங்களை அரித்தெழுந்த பொழுதும் இந்த தேசத்தின் பக்கம் நின்ற நீரா ஆரியா எங்கே? இன்று தேசத்தின் சுவடுகளை மறக்க செய்யும் இந்த சினிமா கலாச்சாரம் நம்மை எங்கே எடுத்து செல்கின்றது? அடுத்த ரங்கூனிலே பிறந்த ராஜாமணி அம்மாள், அவரை நாம் நன்கு அறிவோம். அவருடைய பெயர் ராஜாமணி அம்மாள். இயற்கையிலேயே மிக செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை தங்க சுரங்கம் எல்லாம் வைத்திருக்கிறார். அவர்கள் இயற்கையாகவே இந்திய தேசிய விடுதலைக்காக குடும்பமே செலவழித்துக் கொண்டிருக்கிறது. 16 வயசு இருக்கிறப்ப நேதாஜி தன்னுடைய நகையெல்லாம் கலட்டி அந்த சின்ன பொண்ணு கொடுக்குது. உடனே நேதாஜி நினைக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதனால ஏதோ அப்பாவித்தனமா கொடுத்துருச்சு போல இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போறாங்க. ஆனா போகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த தேசத்திற்காக நான் உறுதுணையாக நிற்பேன் என்று சொல்லி
மணி என்ற பெயரில் தன்னுடைய உடை அலங்காரத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு பெண்ணாக இருந்தவர் ஆணாக வேடம் போட்டு அந்த பிரிட்டிஷார் இருக்கின்ற கேம்ப்ல உள்ள தைரியமா உள்ள போய் அங்கே நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் தகவல்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் ஒரு பெண் கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்திற்காக அவர் என்ன செய்யவில்லை? ஃபுல்லா உழவு பார்க்கறாங்க. ஒரு முறை அவருடைய ஃப்ரெண்டு உள்ள மாட்டிக்கிறாங்க. விதிகளின்படி ஃப்ரெண்டோ யாரு மாட்டினாலும் வெளியே வந்துடணும். ஆனால் அங்கேதான் நிற்கின்றது பெண்மை, அங்கேதான் நிற்கின்றது தாய்மை. இதே இடத்தில் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அது தர்மம் தான். உழவு வேலை பார்க்கின்ற யாரும் யாருடன் சென்றாலும் யாராவது ஒருவர் மாட்டிக்கொண்டால் அடுத்த நிமிடம் தப்பித்திருப்பவர்கள் உடனடியாக திரும்பிவிட வேண்டும். ஆனால் ராஜாமணி அம்மாள் அதை செய்யவில்லை. என்னுடைய தோழி ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டாள் என்று சொன்னால் அவரை காட்பது என்னுடைய தர்மம் என்று சொல்லி, அதுதான் பாரத தேசத்தின் பெருமை, அதுதான் தாய்மையின் பெருமை, அதுதான் தாய்மையின் பண்பு. சகோதரிகளே, அந்த இடத்தில் உளவாளியாகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் தாய்மையின் பெருமையையும் உணர்ந்து உடனடியாக களத்திலே குதித்து அந்த பிரிட்டிஷ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு போதை மருந்தோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அவர்களை மயக்கமடைய செய்து விட்டு தன்னுடைய தோழியை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வரும்போதோ காலில் சுட்டுட்டாங்க. அதுல இருந்து அவங்க இருக்கிறாங்க. 2ஆம் உலக போருக்கு பின்னால் அவர் தமிழகம் வந்து விடுகிறார். சகோதரர்களை, மிகவும் சோகமான ஒரு விஷயம் என்று சொன்னால், தங்கச் சுரங்கம் வைத்திருந்தவர் 16 வயதிலே தன்னுடைய நகைகள் எல்லாம் கலட்டி இந்திய சுதந்திரத்திற்காக அள்ளி கொடுத்தவர். ஆனால் கடைசியில் 2010 இப்போது ஜனவரி 13ஆம் நாள் தான் அவர் இறந்தார். 2018ஆம் ஆண்டு ஜனவரி 13இல் தான் இறந்தார். ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்றியவர்கள், இந்த தேசத்திற்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தவர்கள் கடைசியில் இருக்க வீடு இல்லாமல் சுதந்திர போராட்ட ஓய்வூதிய தொகைக்காக நடை பயின்று அந்த ஓய்வூதியத்திற்காக காத்து கிடந்தார். கடைசியிலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வீடும் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் கொடுத்தார்கள். சகோதரர்களை, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்திய தேசத்திற்காக தன்னுடைய அனைத்தையும் இழந்த யாருமே ஆட்சி கட்டிலில் இல்லை. ஆனால் இந்திய தேசத்தை சுரண்ட நினைக்கின்ற அயோக்கியர்கள் தான் இன்று ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாரத தேசத்தை மட்டுமல்ல தமிழகத்தையும் யார் ஆள வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பெண்கள் மன வலிமையோடு ஒன்றை சேர்ந்து செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்காகத்தான். மேரிகோம் இருக்கிறாங்க. இந்திய குத்துச்சண்டையிலே பெண்கள் பிரிவிலே குத்துச்சண்டையின் ஒரு அடையாளமாக திகழ்கின்றவர். 6 முறை தொடர்ந்து பதக்கங்களை வெல்கிறார். ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்ற முதல் பெண் குத்து சண்டை வீரரும் அவரே. ஒரு முறை போட்டிக்கு போறாங்க. அந்த அம்மா போட்டிக்கு போறப்ப 48 கிலோ எடை பிரிவுள்ள போட்டிக்கு போறாங்க. ஆனா அங்க அவங்களுடைய எடை போட்டு பாக்குறாங்க, 51 கிலோ இருக்கு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ வேற ஒரு பெண்மணிகளா இருந்தா என்ன சொல்லுவாங்க, சரி நமக்கு வந்து சான்ஸ் இல்லை, நம்ம ஏதோ குண்டாயிட்டோம், நம்ம திரும்பி போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவள் சொல்ல, நான் என் தேசத்திற்காக பதக்கங்களை பெறாமல் இந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சொல்லி, சகோதரர்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 மணி நேரத்தில் 2 கிலோ எடையை குறைத்தார். 51 கிலோ இருந்த பெண் என் மண்ணிற்காக என் நாட்டிற்காக இந்த பதக்கம் இல்லாமல் என் தேசத்தில் என் மண்ணில் என் கால் படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து 1 மணி நேரம் தொடர்ந்து ஸ்கிப்பிங், கடுமையான உடற்பயிற்சிகள், தன்னுடைய உடம்பில் உள்ள அனைத்து நீர்ச்சத்துகளையும் வெளியேற்றி 2 கிலோ எடையை குறைத்து அந்த போட்டியிலும் அவள் தங்க பதக்கம் பெற்றார். அப்போ இந்த தேசத்திற்காக இந்த மண்ணிற்காக வேதகாலம் இல்லை, வேதகாலத்திற்கு முன்னால் இல்லை, இன்று வரை பெண்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் போலியான ஒரு கருத்துவாக்கத்தை நம்மிடம் வைத்து இந்த பெண்களை பிளவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக உண்மையான வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமீபத்திலே விண்வெளி சாதனையாளராக அறியப்பட்ட டெசி தாமஸ் அவர்களை பற்றி கர்மயோகினி சங்கமம் என்று நடந்தது. அப்போது அவர்களை பற்றிய குறிப்பு வாசிக்கின்ற பொழுது, மிகவும் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், மிகவும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து 12வது முடித்த பிறகு மேல் படிப்பு படிக்க முடியாமல் அவருடைய குடும்பத்தின் பொருளாதார சுமை காரணமாக அவரால் படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது கூட தன்னுடைய படிப்பை விரும்பி அந்த பெண் எடுத்த முடிவுதான்
ஒரு வங்கியிலே நின்று தன்னுடைய கல்வி கடனை அந்த காலத்திலேயே பெற்று தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றாள். மிகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடும் கூட. அப்போ 2 சான்ஸ் வருது. ஐஏஎஸ் ஆகலாமா அல்லது விண்வெளித்துறையில் அதிகமான ஆண்கள் கோலோச்சுகின்ற இந்த விண்வெளித்துறையில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இந்த தேச நலன் மட்டுமே எனக்கு முக்கியம் என்பதை உள்ளூர இந்த தேசத்தின் மீதான அன்பால், இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கும், இந்த தேசத்தின் இறையாண்மையை காக்க வேண்டும் என்றால் எனது தேசம் வலிமையான ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்க வேண்டும். என்னுடைய கடவுள் கொடுத்த என்னுடைய அறிவை இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காக, என் தேசத்தின் இறையாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐஏஎஸ் படிப்பை உதறிவிட்டு அங்கே வந்து வேலையிலே சென்று இன்று சீனாக்காரர்களிலிருந்து அயல் நாட்டுக்காரர்கள்லாம் தேசி தாமஸ் என்றால் அலறி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அக்னி 3, 4, 5, 2, 3 ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியவர் தேசி தாமஸ் அவர்கள். கல்பனா சாவ்லா இந்திய வம்சாவளியில் பிறந்தவர். விண்வெளித்துறையிலே சாதித்து தன் உயிரை பணயமாய வைத்து இன்று வானத்திலே நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறார். சகோதரிகளே, ஆபரேஷன் சிந்தூர் என்று தெரியும். அழகாக தூங்கி கொண்டிருக்கிற பகல்காமிலே கடைசியாக இதை சொல்கிறேன். அழகான அமைதியான சொர்க்கமான இந்த பூலோகத்தின் சொர்க்கமான காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே அமைதியான இருக்கின்ற அந்த மதிய பொழுதிலே சுற்றுலா பயணிகளை மதத்தின் அடையாளம் கேட்டு கேட்டு கணவர்களின் கை முன்னால் ஒருவன் தன்னுடைய கணவர்களை எல்லாம் 26 பேரை பாகிஸ்தான் சுட்டுக் கொன்றது. அந்த சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. யாருடைய தலைமையில் தெரியுமா? 2 பெண் அதிகாரிகளின் முன்னால். கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் யாமியா சிங், வானத்தின் மகள் என்று பெயர் கொண்டவள். அதுவும் சாதாரண பிரகடனம் அல்ல. என் தேசத்தின் எல்லைக்குள் இனிமேல் நீ வந்தால், என் தேசத்தில் உள்ள ஒரு ஆளை நீ தொட்டால், என் தேசத்தில் உள்ள உயிரை நீ காவு வாங்கினால் உன்னுடைய இடத்திற்கு வந்து உன்னுடைய ஆயுத கிடங்குகளை நான் அழிப்பேன் என்று சொல்லி சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி மட்டுமல்ல, இது ஒரு உறுதி பிரகடனமாக நான் கருதுகிறேன். ஆகவே சகோதரர்களே, இந்திய பாரத தேசத்தில் பெண்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் கல்வியாகட்டும், சுதந்திரமாகட்டும், அனைத்து பொருளாதார கட்டமைப்பு, அனைத்து விஷயங்களிலும் மிக உன்னதமான நிலையில் இருந்தார்கள். ஆனால் இடையிலே வந்த சில கால மாற்றத்தின் சூழ்நிலையாக அப்படி இப்படி இருந்தாலும் இன்னும் பெண்கள் தங்களுடைய நிலைமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்தின் வளர்ச்சி நம் கைகளில் இருப்பதை நாம் உணர்ந்தால் தமிழகத்தில் மீண்டும் நம்முடைய கையில் இருக்க வேண்டும். அப்படி என்று உங்களுக்கு சில விஷயங்களை மறைமுகமாக உணர்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.